பிடிச்ச ஒரு டிஷ்னா அது பிரியாணி தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான ஆம்பூர் ஸ்பெஷல் ஸ்டார் பிரியாணி. அது கூடவே கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் அரை கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நான் ஒரு 10 வரமிளகாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேன். எண்ணெய் பிரியிற வரைக்கும் வணக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கை நிறையா கொத்தமல்லி, புதினா இலையில சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து இனியும் நல்லா வதக்குறேன். எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அரை கிலோ சிக்கன் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தயிர் அரை கப் சேர்த்துக்கங்க. ஒரு லெமனோட ஜூஸ் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே 2 கப் சீரக சம்பா அரிசியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா சீரக சம்பா அரிசியை அது கூட சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா ஒரு டைம் கிளறிட்டு அது மேலே சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டு மேலே பிளேட் வச்சு மூடிடுங்க. இதே நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு நான் முதல்ல ஒரு தவா வச்சுக்கிறேங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரம், அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் சூடு வெளியில் போகாமல் இருக்கும். அதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் தவா வச்சு அது மேலே குக்கர் வச்சுருங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷமும் வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலா பவுடரை வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க.
இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூடவே மிளகா பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து திரும்ப ஒரு 10 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் குருமிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ நான் சின்ன சின்னதாக 10 கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேங்க. அதையே இது கூட சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. புளி ரொம்ப கொஞ்சமா இருந்தா போதும். அதை ஒரு 1/2 கப் தண்ணியில கரைச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த டைம்ல ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்த்த வேணாம், கம்மியா சேர்த்தா போதும். லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.